இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேன்சர் வரத யாராலயுமே தடுக்க முடியாது. அது என்ன? எப்படி உங்களுக்கு கேன்சர்ல இருந்து புரொடெக்ட் பண்றது? இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம என்னோட அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நெறைய நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துக்கு கீழ நம்ம தூங்குறதுனால, நம்ம பாடியில இருக்கிற நேச்சுரல் கில்லிங் செல்ஸ் வந்து 70% வந்து அதோட தன்மைய வந்து இழந்துருது. இதுதான் நம்ம பாடியில இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேன்சருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுல. நம்ம டெய்லி 5 மணி நேரத்துக்கு கீழ தூங்கிட்டு இருந்தோம்னா, நம்ம பாடி வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். இதனால நம்ம இம்யூன் சிஸ்டமும் வீக் ஆயிரும். இது கூடவே வந்து மெலட்டோனின் ப்ரொடக்ஷனும் கம்மியாயிரும். இது கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த நேச்சுரல் கில்லிங் செல்ஸுமே கூட அதோட கெப்பாசிட்டிய வந்து இழந்துட்டு தான் வரும். இது நீங்க கன்டினியூஸா ஒரு 5 வருஷத்துக்கு மேல பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா வந்து கேன்சர் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருந்து நீங்க ஈஸியா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை எதுன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்காம இருக்கிறதான கெத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு ஒழுங்கா அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 7 இருந்து 8 மணி நேரம் தூங்க பாருங்க. நீங்க தூங்குறதுனால உங்க இம்யூனி சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் ஆகும். அது கூடவே அந்த நேச்சுரல் கில்லிங் செல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உங்க பாடியில ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி இந்த செல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு கேன்சர் மட்டும் கிடையாது, அது ரிலேட்டடா இருக்கிற எந்த ஒரு டிசீஸுமே உங்க பாடி அஃபெக்ட் பண்ணாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.